தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சியால் தான் தர முடியும் என அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற பரப்புரை கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. அதில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் முரளிதர ராவ், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதில் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறைந்துவிட்டதாக கூறினார். தாது மணல், கிரானைட் உள்ளிட்ட கொள்ளைகள் பற்றி திமுக, அதிமுக கவலைப்படவில்லை என்றும் அனைத்து வேலைகளுக்கும் லஞ்சம் கொடுக்கும் நிலை உள்ளது எனவும் தலைவர்கள் குற்றம் சாட்டினர். डीएमके और कांग्रेस पार्टी जिन्होंने 10 साल तक देश को लूटने का काम किया, आज वो डीएमके और कांग्रेस पार्टी तमिलनाडु के अंदर स्वच्छ शासन देने का दावा कर रहे हैं। जयललिता जी स्वयं आय से अधिक संपत्ति के मामले में जेल में जाकर आई है। अभी अभी उनके 5 साल के शासन के अंदर लिकर स्कैम, सैंड स्कैम और दूध के अंदर भी स्कैम करने का काम एआईडीएम की पार्टी ने किया है। डीएमके, एआईडीएमके, one leader goes to jail and another leader comes on bail. Another leader goes to jail and the other party leader comes on bail. Leader going to jail, coming on bail, jail, bail, bail, jail, jail, bail. What is this happening in Tamil Nadu? ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எப்படி தமிழர்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள், தமிழகத்தை கொள்ளையடித்திருக்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் முழுமையாக விசாரணை நடத்தப்படும். ஆற்று மணல், அதே போல கிரானைட் ஊழல் என்று ஊழல் எல்லையற்று போய்க் கொண்டிருக்கிறது. அதை பற்றி ஒரு கவலை இல்லை. அவருடைய கவலையெல்லாம் திரும்ப திரும்ப நாடாள வேண்டும். அதற்கு பணம் வேண்டும்.